Nana's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. ஹலோ. ஓகே வாங்க சார். சார் நான் ஜெகன் பேசுகிறேன். சொல்லு ஜெகன். சார் கடைக்கு ஒரு வக்கீல் வந்திருந்தாரு. சுந்தரம் சார் கிட்ட ஏதோ பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. சுந்தரம் சார் கண்ணன் சார் கூப்பிட்டுட்டு அவசரமாக வெளியில் போனாரு. அது என்ன பத்திரம்னு பார்த்தியா? பார்க்கல சார். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார். என்ன இது எப்போ பாரு எங்கேஜ்டாகவே வச்சுக்கிறான் ஃபோனை இவன். என்ன வேலை பார்க்குறேன்? ஃபைல்லாம் தப்பு தப்பா எழுதி அனுப்பியிருக்கா? சார் ஏன் தப்பு இல்லை சார், டெஸ்பேச் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. எப்போ இதே சொல்லு சார். நேரில் வந்து சொல்லுங்கள் சார், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி உடனே வரீல்ல? ஆமாம் சார், ப்ளீஸ். ஓ இதான் ரீடைலா? ஓகே. ஹலோ. நான் ராம்கி பேசுகிறேன். சொல்லுங்கண்ணே. ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தான் கண்ணனும் அவங்க அப்பாவும் கடையை விட்டு வெளியே போனாங்க. ருக்கும் கண்ணனுமா வெளியே போகிறாங்க. அப்பாவும் புள்ளியும் வெளியே போகிறது என்னமோ இவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறீங்களே. இப்போ கஸ்டமர் யார் வந்தாங்க, எவ்வளோ கிலோ ஸ்வீட் வாங்கினாங்க, இதெல்லாம் சொல்லுவீங்களா? வைங்க ஃபோனை. ஒருத்தன் கொடுத்த வேலையை சின்சியராக செஞ்சால் ஊர் உலகம் பாராட்டும்னு சொல்லுவாங்க. இவன் என்ன கண்ணா பின்னான்னு கத்துறான். இதுதான் சும்மா சொல்லிக்கிறாங்க, நாட்டில் நீதி நேர்மை நியாயம் தர்மம் எல்லாம் செத்து போச்சுன்னு. ச்சே. எங்கப்பா போகிறோம்? ஆத்துக்கா? இல்லைடா, ராகவன் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கான்னு சொன்னேன்? ஹோட்டல் சன் பார்க். டிரைவர் சார். வண்டியை ஹோட்டல் சன் பார்க்குக்கு விடுப்பா. சரிங்க சார். ஏன்பா அங்கே போய் அவனை? ஒன்றும் ஆகாதுடா, அவனை கூட்டின்னு வரதுக்கு தான் போகிறோம். வீண் அலைச்சல்ப்பா. உயிலை மாற்றி எழுதாமல் அவன் வரப்போகிறதில்ல. நீங்களும் உயிலை மாற்றி எழுதுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாள். சும்மா வேஸ்ட். என்னப்பா இது? பிரித்து படிச்சு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரியா. பட் இது பத்தாது. இன்னும் 5000 ரூபா ஆகணும். எதுக்கு? நான் இங்கே இருக்கிறது அந்த கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்துட்டான். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒப்பாரி வச்சு என்னை இழுத்துட்டு போயிடுவான். அதுக்குள்ளே நான் வேற ஹோட்டலுக்கு மாறி ஆகணும். அவர் கூப்பிட்டா நீங்க போயிடுவீங்களா? உங்க கோபம் அவ்வளவுதானா? இல்லை சௌந்தர்யா, எனக்கு தேவை பிரைவசி. யார் கண்ணிலையும் படாமல் இருக்கணும். அதை தாண்டி வேற எதையுமே என்னால் யோசிக்க முடியல. சரி, வேற எந்த ஹோட்டல் போறதா உத்தேசம்? டி நகரில் ஜேகே இன்டர்நேஷனல் இருக்குல்ல, அங்கே போகிறேன். எப்போ? இன்னைக்கு ஈவினிங். போகிற வழியில் கொஞ்சம் கேஷ் ட்ராப் பண்ணிட்டு போகணும். எல்லாம் சரி, இந்த தலைமறைவு வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு? எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய ஆணவமும் அடங்கணும். அது வரைக்கும். இதுல உறுதியா இருந்தா சரிதான். இதுதான் உங்கள் கௌரவத்துக்கு அழகுப்பா. தேங்க்ஸ். நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? ராகவன்னா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்.
என்ன கணப்பா என்ன வரலையா? ம்ஹும். பார்த்தா சரி கணப்பா. நீ மட்டும் இங்க வந்துட்டு போகாம இருந்தீன்னா நிஜமா சொல்ற சௌந்தர்யா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், இன்சல்ட் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கியே. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப தேங்க்ஸ் சௌந்தர்யா. சரி சரி, போதும் போதும், ஓவரா புகழாதீங்க. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நீங்க ஃபோன் பண்ணுங்க. Okay. ஓகே, பை. பாய். சார். எஸ் சார். ராகவன் இன்னும் 105 இருக்காரு. ரூம்ல இருக்காரா? இருக்கார். வாங்கப்பா. இல்லைடா, நீ போய் கூட்டின்னு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன பார்த்தா அது? ராகுலோட மாமனாருக்கு ஃபோன் பண்ணா சுந்தரம் வந்திருக்கான். ஏன் கணப்பா டென்ஷன்ல நம்பரை மாத்தி போட்டியா? டேய், நான் பேசுறது ராகுலோட மாமனார்ட்ட. சரி விடுப்பா. நீ ராகவ மாமனாருக்கு ஃபோன் பண்ண. சுந்தரம் வந்து இங்க உட்கார்ந்திருக்கான். அந்த பொண்ணு வேற மேல இருக்கா. அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்க, சம்மந்தி மோதிக்குவாங்க. இன்னும் மேட்டர் சுவாரஸ்யமா இருக்கும். என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். எங்க வந்த? எப்பவும் சூடா இருக்காதடா. இதை படிச்சு பாரு. எதுக்கு? படிச்சு பாரு, உனக்கே புரியும். சந்தோஷம் தானே? ஏண்டா, அப்பா ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதிரி உயில் எழுதிட்டாரு. அதை பேசி சரி பண்ணாம இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டியடா. சரி விடு, பழசெல்லாம் எதுக்கு? லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, ஆத்துக்கு போகலாம். நான் கீழே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறேன். நீ சீக்கிரம் வந்துடு. ராகவன் என்ன சொன்னான்? இதை வந்துட்டே இருக்கான்ப்பா. உயிரை படித்தானா? படித்தான்ப்பா, அதான் சமாதானம் ஆயிட்டான். நீங்கள் உட்காருங்க, நான் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு, நான் அவன்கிட்ட பேசணும். அப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்தியிருக்கேன். அவன் மனசு நோக்கிற மாதிரி எதையும் பேசிடாதீங்கப்பா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாம இரு. கண்ணப்பா, என்னப்பா அது? உருண்டு பிறண்டு அடிச்சுக்கணும்னு பார்த்தா பேசுறத பார்த்தா எல்லாம் உணர்ச்சி போராட்டமா இருக்கு. இரு, ராகுலோட மாமனார் இன்னும் வரல. ஆமாமா, சரிதான்.
நீ விரும்புகிற மாதிரி உயிலை மாற்றி எழுதியிருக்கேன். இனிமே நான் விரும்புகிற மாதிரி தான் நீ வாழ்ந்து காட்டணும். இதுக்கு மேலே உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவளோட அங்கே இங்கே சுற்றினு கேள்விப்பட்டேன், வெட்டி பலி போட்டுருவேன் ராஸ்கல். ஜாக்கிரதை. ஆத்துக்கு வாடா நாயே. ராகவன், பார்த்துட்டாரா? இல்ல இல்ல. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா? பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. வந்துட்டு இருக்கான். நான் காரில் இருக்கேன். கூட நான் எடுத்துக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை. ஐயோ கண்ணப்பா, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அவன் மாமனார் உலக தத்தியா இருப்பான் போல இருக்க, இன்னும் காணும். இப்ப என்ன பண்றது கண்ணப்பா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இங்க மிஸ்டர் ராகவன் ஒருத்தர் தங்கியிருக்காரு. எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? சார் இப்போதான் விக்கெட் பண்ணி போனாரு. வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு. எப்போ போனாரு? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். அப்பா, அலமேலோ அலமேலோ. இதோ வரேன்னா. ச்சே, தலைவலி மண்டே பொளந்து தொலைக்கிறது. அப்பா. என்னண்ணா என்னண்ணா தலையில கை வச்சுட்டு இருக்கேள், உடம்பு சரியில்லையா? இல்லடி, ஆஃபீஸில் அடுத்த வாரம் இன்ஸ்பெக்ஷன் வரா. பேலன்ஸ் ஷீட்லாம் ரெடி பண்ணி ஆகணும். அதான் இந்த தலைவலி. ஒரு வேலையை முடிஞ்ச பாடில்லை. சரி தெரியுங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ரெடி, அது வேண்டாம். முதல்ல காரில் பின் சீட்டில் நிறைய ஃபைல்லாம் இருக்கு. அந்த ஃபைல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறமா காஃபி கொண்டு வா. ஓ அம்மா. இந்தாங்கோ. என்னடி கவர் இது? தெரியலண்ணா, வண்டியில இருந்தது. ஏதோ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதா இருக்குமான்னு எடுத்துட்டு வந்தேன்.
ருக்மணின்னு பேர் போட்டிருக்க. ஏண்டி ருக்கா? கண்டதெல்லாம் போடுறது தான் என் கார் இருக்கா? நாங்க எதுக்குன்னா கார்ல போட போறோம்? நீங்க போடலையா? அப்ப யார் போட்டிருப்பா? இதில் ஒரு சைன் போட்டு தேங்க்யூ சார். ஆமா, இவளுக்கு லெட்டர் வேற. இப்ப ஞாபகம் வந்துருத்துரி. என்னண்ணா ஞாபகம் வந்துடுத்து? அன்னைக்கு ஒரு நாள் இந்த புடவை மாறின குழப்பத்தில் இருந்தோம்ல, அப்ப யாரோ கொரியர் பாய் கொண்டு வந்து கொடுத்தான் இதை. எனக்கு இருந்த டென்ஷன்ல பிரிச்சு கூட பார்க்காம காருக்குள்ள தூக்கி போட்டேன். அதான் இது. அப்பா இப்பாவது உங்களுக்கு ஞாபகம் வந்ததே, இல்லைன்னா எங்க 3 பேர் தலையும் போட்டு உருட்டி இருப்பேள். சரி, அது என்னன்னு பிரிச்சு பாருங்க. என்னண்ணா இது கேசர்? ம், ஏதாவது பாட சம்பந்தப்பட்டதா இருக்கும். காரை வேற வாட்டர் வாஷ் விட்டுருந்தோன்னா ஏதாவது கெட்டு போயிருக்க போறது. போட்டு செக் பண்ணி பார் போ.